பகவான் யோகி ராம் சுரத்குமார் தன்னுடைய பக்தர்களை எப்படி சரியாக வழி நடத்துவார் அப்படிங்கிறதுக்கு பல பல கதைகளை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சமீபத்தில் பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய பக்தர் திடீர்னு அவருக்கு உடம்புல ஒரு பெரிய வலி மிகுந்த ஒரு துன்பம், ஒரு நோய் அவரை தாக்குனதும், கொஞ்ச நாள் அவருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. திடீர்னு ஒரு நாள் வலி அதிகமானதும் வேற வழி இல்லாம பக்கத்துல இருக்கிற ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஓடி போயிருக்காரு. போய் பார்த்த உடனே அந்த பெரிய ஆஸ்பத்திரியில உள்ள மருத்துவர்கள் அவருக்கு உடனே ஸ்கேன் பண்ணி இசிஜி எடுத்து எல்லா சோதனைகள் பரிசோதனைகள் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு உடனடியாக 2 அறுவை சிகிச்சைகள் பண்ணணும், உடனடியா பண்ணணும், எமர்ஜென்சியா பண்ணணும் அப்படின்னு அவருக்கு வென்ஃபிளாம் எல்லாம் போட்டு மெடிசன் ஆரம்ப கட்ட மருந்துகள் எல்லாம் தொடங்கி அவர் அட்மிட் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டல். இப்போ எவ்வளவு ஆகும், 2 அறுவை சிகிச்சைக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னோட ஒரு 1,50,000 ரூபாய் ஆகும், 1,50,000 ரூபாய் ஆகும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இவரும் வேற வழி இல்லை, ஏன்னா பண்ணிதான் ஆகணும், வலி ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த சர்ஜரி பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு இவரும் படுத்துட்டார். திடீர்னு அவருக்கு பகவான் உணர்த்துறாரு, ஒரு சரக்கு நுழையில ஒருத்தர் இருக்காரு, ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு அப்படின்னு திடீர்னு அவருக்கு ஞாபகம் வரும். உடனே அங்க இருந்து எனக்கு நம்பரை எப்படி எடுத்து எனக்கு போன் பண்றாரு. ஐயா நான் இன்னார் பேசுறேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கு, சொல்லுங்க அப்படின்னு. இப்படி இந்த 2 ஆபரேஷன் உங்ககிட்ட எவ்வளவு ஆகும், உங்ககிட்ட நீங்க எவ்வளவு வாங்குவீங்க? நான் சொன்னேன், முதல்ல நீங்க வாங்க, அதை எனக்கு ஃபுல்லா பார்க்கணும், அது எப்படி இருக்கு என்னன்னு பார்த்தாதான் அது எப்படி சர்ஜரி என்ன ஏதுன்னு நான் சொல்ல முடியும். நீங்க அங்க இருந்துட்டு நான் இங்க இருந்து நீங்க சொல்றதை வச்சு நான் எவ்வளவு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னேன். அவர் அப்படியா ரொம்ப என்ன கன்வின்ஸ் பண்ணி பார்த்தாரு. இல்லைங்க முடியாது, நீங்க வாங்க நான் பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு. சரி அப்ப நான் நாளைக்கே வந்துடுறேன் அப்படின்னு. வாங்க அப்படின்னு எல்லா டெஸ்ட்ல ரிப்போர்ட்ல எடுத்துட்டு எல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. அடுத்த நாள் அவருக்கு மனைவி மகன் எல்லாரும் சேர்ந்து வந்தாங்க. நாங்க எல்லாம் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா இதை ஆப்ரேஷன் பண்ணணும். ஓப்பனா பண்றதா இருந்தா, வெறுமனே சர்ஜரி பண்றதா இருந்தா வெறும் 60,000 ரூபாய் கொடுங்க. இல்ல உங்களுக்கு லேப்ரோஸ்கோபியில பண்ணணும்னா ஒரு 95,000 ரூபாய் கொடுங்க போதும் அப்படின்னு. ஒரு பயங்கர சந்தோஷம். இதனாலதான் பகவான் உங்களை ஞாபகப்படுத்திருக்காரு. இல்லைன்னா நான் 1,50,000 ரூபாய் கொடுத்துருக்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அங்க போட்டிருந்த இன்ஜெக்ஷன் அது இதெல்லாம் உருவி எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டார். இப்போ பகவான் யோகி ராம் சுரத்குமார் தன்னுடைய பக்தர்களை ஒரு கணம் கூட தவறாக வழிநடத்தப்பட்டார். மிக சரியான நேரத்திலே வழி நடத்துவார். இதை எல்லோரும் நம்பிக்கையோட அவருடைய நாமத்தை பாடுறவங்களுக்கு இந்த நல்ல விஷயங்கள் நடக்கும். யோகி ராம் சுரத்குமார்.